கார்லிக் ஸ்பைசி தட்டை செய்ய போகிறேன். அன்னைக்கு வெறும் தேங்காயும் பச்சை மிளகா பருப்பு போட்டு தட்டை பண்ணியிருந்தோம். இன்றைக்கி காரமாக மசாலாவோட தட்டை பண்ண போகிறோம். பூண்டு மிளகாலாம் அரைச்சி போட்டு செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பூண்டு ஒரு 10 பல், உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் சிவப்பு மிளகா போட்டுக்கோங்க. நான் ஒரு 7 போட்டுக்கேன். நீங்கள் 5 கூட குறைச்சி போட்டோன்னா போட்டுக்கோங்க. பெருங்காயம் அரை ஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, ஒரு இடுக்கு சொல்லுவாங்க, அதில் உருவி வச்சுருக்கேன். இதை நைஸாக கட் பண்ணிக்கணும். வறுத்த வேர்க்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன், உடச்சக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், வெண்ணெய் பட்டர் 1 ஸ்பூன், இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் 100 கிராம், இது உப்பு தேவையான அளவு. அதுதான் மெயின். வெறும் பிளைன் அரிசி மாவு 1 கப். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா நல்லா வந்த பிறகு இது மாதிரி நிறைய போட்டுக்கோங்க. இப்போ 1 கப்புனா 4 சொல்லியிருக்க மாதிரியே இருக்குல்ல, இதை டபுளாக பண்ணிக்கோங்க. 2 கப்பு 3 கப்பு அப்படி கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணுன்றதில் கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போங்க அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றுறேன். அரிசி மாவு, பூண்டும் சிவப்பு மிளகாயும் பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்திருக்கேன். அதை இதில் போட்டுடலாம். இந்த வேர்க்கடலை 1-2 இது பண்ணிட்டு வந்திருக்கேன், இடிச்சிட்டு வந்திருக்கேன். அதையும் இதில் போட்டுடலாம். பொட்டுக்கடலை உடச்சக்கடலை சொன்னேன் இல்லையா, அது பவுட்ராக்கி அதையும் இதிலே போட்டோம். இல்லை மிக்சிலேயே பண்ணிக்கோங்க, பொடி பண்ணிக்கோங்க. எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சொன்னேன், அதையும் இதிலே போட்டுடலாம். கருவேப்பிலை பொடியாக நரைச்சிட்டு அதையும் இதிலே போட்டுடலாம். பெருங்காயம் அரை ஸ்பூன் சொன்னேன், அதையும் போட்டுடலாம். இதில் பட்டர் 1 ஸ்பூன், அதை இதில் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போடுறேன், ஏன்னா ஜாஸ்தி ஆச்சுன்னா சாப்பிட முடியாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவாக பசையணும். தட்டை ஒரு பிளாஸ்டிக் பேப்பர்லேயோ இல்லை ஒரு வாழை இலையிலையோ எதில் தட்டினாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை தட்டி போடணும். அழகாக ஒட்டினா வராமல் நல்லா இருக்குது. கையில் ஒட்டாமல் பாருங்கள், உருட்டினாலும் நல்லா அழகாக ஒட்டி வருது. இதை இப்போ இந்த வாழை இலையில் தட்டணும். நீங்கள் பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் வாழை இலையாக இருந்தாலும் எண்ணெய் தடவிட்டு நல்லா மெலிசாக தட்டிக்கிங்க. வாழையில் எண்ணெய் தடவிட்டு மெலிசாக என்னோடய சைஸில் தட்டியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்து வருது. இதை இப்போ எண்ணெயை காஞ்ச எண்ணெயில் போடுறேன். நீங்கள் ஒன்று செஞ்சு பார்த்துட்டு நல்லா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் செய்யுங்க. இங்கே பாருங்கள், நல்லா சுட்டு எடுத்துட்டோம். கரெக்டாக வந்திருக்கு. பட்டர் ரொம்ப பொறன்னு வரணுன்னா நீங்கள் எதாவது சொன்ன இந்த காஞ்சிருக்கல இந்த எண்ணெய் 2 ஸ்பூன் அதில் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த ஏழையில் எண்ணெய் தடவிட்டு அழகாக வருது. உடையில எண்ணெய் கொஞ்சமாக இருக்குது, அதனால உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறேன். ஒரு 3-4 போடலாம். இப்படி தட்டுங்க. ரவுண்டாக உங்களுக்கு வராதவங்க பிகினர்ஸ் ரவுண்டாக வரணும்னா இதில் இப்படி கட் பண்ணிவிடுங்க. தட்டிட்டு நல்லா இப்படி கட் பண்ணிங்கன்னா அழகாக வரும். இப்போ பாருங்கள், அழகாக ரவுண்டாக வந்துச்சு. இங்கே பாருங்கள், அழகாக தட்டை ரவுண்டாகவும் வந்துச்சு, பொறப்பாகவும் வந்திருக்கு. பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி உடைச்சேன்னா இப்படி உடையுது பாருங்கள். வாயில் போட்டால் கரையும் அந்த மாதிரி இருக்குது. அழகாக நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கமெண்ட் சொல்லுங்கள். அதை பார்த்து தான் நான் சந்தோஷப்பட்டு இன்னும் நிறைய உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்தினீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.